Hi students, welcome. So lecture number 13. ஓகேவா என்ன பார்த்துட்டு இருக்கோம்? Sets, relations and functions பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நம்ம போன வீடியோல இருந்து எல்லா வீடியோவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் JEE பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா? ஸோ நீங்கள் தமிழ்நாடு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸு, டொமைனு, ரேஞ்சு அதை பேஸ் பண்ணி மொத்தமே 3 ப்ராப்ளம் தான் இருக்குது. ஓகேவா? பட் நம்ம அப்படி பண்ண போகிறது இல்லை. 3 ப்ராப்ளம் போட்டால் நம்மளால ஜெய் கிளியர் பண்ண முடியுமா? we need lots of problems. ஓகேவா? we need to practice lots of problems. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I'm going to practice 60 to 70 problems. நான் சார் 3 ப்ராப்ளம் போட்டேன், நான் ஸ்டேட் போர்டு படித்து முடிச்சு மார்க் எடுத்துடுவேன். நான் எதுக்கு 70 ப்ராப்ளம் படிக்கணும்? 70, 80 ஜாலியாக இருக்கும், ப்ராக்டிஸ் தான். ஓகேவா? உங்களோட எய்ம் வந்து ஜேஇ கிளியர் பண்ணுறது தான். ஸ்டேட் போர்டு எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? பட் நம்மளோட மெயின் ஏம் என்னது? ஜேஇ கிளியர் பண்ணுறது தான். ஸோ அப்போ நம்ம ஜேஇ கிளியர் பண்ணோம் அப்படின்னா we need practice. ஓகேவா? we need practice. அந்த ப்ராக்டிஸ் தான் நான் உங்களுக்கு தருவேன். ஓகே. ஸோ அப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம் அப்படின்னா, we have introduced functions. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ்னா என்னதுன்னு பார்த்தோம், டெஃபனிஷன் பார்த்தோம், அப்புறம் டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன, அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிராஃபிக்கலாக பிளாட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம், அப்புறம் இன்டர்வல்லாம் என்னதுன்னு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோல இருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்னது? ஒரு ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் 1/x அண்ட் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த வீடியோ வந்து இந்த 2 ஃபங்க்ஷனுக்கான இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எப்படி இருக்கும், இந்த ஃபங்க்ஷனோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு we will be solving problems based on these 2 functions. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவும் நெக்ஸ்ட் 2 to 3 or 4 வீடியோஸ் வந்து we are going to solve problems based on finding domain and range of the function 1/x and square root function. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் 2 ஃபங்க்ஷன் டிஸ்கஸ் பண்ணுவோம். இதோட டொமைன் எப்படி இருக்கும், இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதை பண்ணிட்ட பிறகு இதோட டொமைன் எப்படி இருக்கும், இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும், அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அதன் பிறகு ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஓகேவா? ஸோ முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we going to discuss the function f of x is equal to 1/x. ஓகேவா? அதாவது இந்த ஃபங்க்ஷனோட கிராஃப் எப்படி இருக்கும், டொமைன் எப்படி இருக்கும், ரேஞ்ச் எப்படி இருக்கும், இந்த 3 தான் we are going to focus. என்னது? டொமைன்னா என்னது உங்களுக்கு தெரியும், போன வீடியோவில் பார்த்துடுங்க. பார்க்கலன்னா இந்த வீடியோ தேசி பார்க்கக்கூடாது. ஏன்னா போன வீடியோ வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கான இன்ட்ரோடக்ஷன், அது நான் பார்க்கல சார், நான் இது பார்த்துக்கிறேன் சார், செய்து வேணாம். ஓகேவா? ஸோ அப்போ இனிமேட்டு வர்றது எல்லாமே வந்து ஒரு ஃபங்க்ஷனாக கிளாசிஃபை பண்ணி ப்ராப்ளம்ஸாக போடுவோம், செட்டாக போடுவோம் ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்போ we are only going to focus on 3 things: domain, range, graph. ஓகேவா? டொமைன், ரேஞ்ச், கிராஃப். ஸோ டொமைன் என்னது? set of values of x for which f is defined. The set of values of x for which f is defined. Range என்னது? The set of all output values. இதெல்லாம் போன வீடியோல பார்த்தாச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ முதல் ஃபங்க்ஷன் பாருங்க, the function f of x is equal to 1/x. ஓகேவா? அதாவது ஃபங்க்ஷன் f of x is equal to 1/x or y is equal to 1/x. என்ன? y is same as f of x. So y is equal to 1/x. Okay. So அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் எப்படி என்னது, ரேஞ்ச் என்னதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ முதல்ல டொமைன் என்னது, கலர்ல போடுவோமா? டொமைன் என்னது? the set of values of x, the set of values of x, the set of values of x for which f is defined. கரெக்டா? for which f is defined. x க்கு நீங்க எந்த வேல்யூலாம் கொடுக்கலாமோ, எந்தெந்த வேல்யூஸ்ல நீங்க கொடுக்கலாமோ, that will be my domain. இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா, you cannot give x to be equal to 0. இப்போ நீங்க x க்கு 0 கொடுத்தீங்கன்னா எனக்கு y என்ன ஆயிடும்? 1/0 ஆயிடும். இப்போ 1/0 என்னது? undefined, infinity. கரெக்டா? so you can give any real number. பாருங்க,
இப்போ நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து f is a function from R to R, அதாவது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க அத. ஓகேவா? டொமைனோ it can take அப்போ f நம்ம இந்த f of x is equal to 1 by x from R to R. ஓகே. டொமைன் என்னது? the set of values of x for which f is defined. சோ அப்போ டொமைன் ஆஃப் f எப்படி போடணும்? df. ஓகேவா? டொமைன் ஆஃப் f. நான் சார் d மாதிரியே இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இந்த df பெருசா போட்டுப்போம். சோ அப்போ டொமைன் ஆஃப் f அதாவது f of x is equal to 1 by x ஆ இருந்தது அப்படின்னா டினாமினேட்டர் எப்பப்பெல்லாம் 0வா போதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து நாட் டிஃபைன்ட். ஓகேவா? the set of values of x for which f is defined. எந்தெந்த வேல்யூஸ்லாம் f டிஃபைன்டா இருக்கோ அதை தூக்கி ஒரு செட்ல போடுங்க. that will be my domain. பட் ஆனா இங்க x-க்கு 0 மட்டும் கொடுக்க கூடாது. x-க்கு 0 கொடுத்தா மட்டும்தான் this will be 1 by 0, 1 by 0 இன்ஃபினிட்டியா போயிடும். so you can give any real number except 0. so domain of f என்னது? you can give any real number except 0. பாருங்க, singleton 0. you can give any real number but you should not give 0, that is real number minus 0. இது என்னது? மைனஸ். ரியல் நம்பர்ல இருந்து 0 மட்டும் எடுத்துட்டேன். so அப்போ this will be our domain. this will be our domain. இப்போ ரேஞ்ச் என்னது? இப்போ ரேஞ்ச் பாப்போமா? இப்போ ரேஞ்ச் என்னது? range the set of output values. கரெக்ட்டா? the set of output values தான ரேஞ்ச்? the set of output values. இப்போ x க்கு 1 கொடுங்களேன், y என்ன வரும்? 1 வரும். x க்கு 2 கொடுத்தா y என்ன வரும்? 2 வரும். so again here range of f என்ன வரும்? range of f என்ன வரும் அப்படின்னா இதை நம்ம சொல்லுவோம் கிராஃப் போட்ட முடிச்ச பிறகு சொல்லுவோம். ஓகேவா? கிராஃப் போட்டு முடிச்ச பிறகு சொல்லுவோம். பாருங்க, இது 1 2 3 4, இது -1 -2 -3 and so on. இப்போ கிராஃப் போடுவோமா? இப்போ x க்கு 1 கொடுத்தா நம்ம ஃபங்க்ஷன் என்னது? y is equal to 1 by x. இப்போ x க்கு 1 கொடுத்தா y என்ன வரும்? 1 வரும். கரெக்ட்டா? x க்கு 1 கொடுத்தா y வந்து 1 வரும். ஆமாவா இல்லையா? ஆமா. இப்போ x க்கு 2 கொடுத்தா y என்ன வரும்? 1 by 2 னு வரும். y 1 by 2 னு வரும். 1 by 2 னா 0.5. சோ அப்போ 0.5 எங்க இருக்கும்? 1 0க்கும் நடுவுல இருக்கும். சம்திங் நான் இங்க வைக்கிறேன். ஓகேவா? அதாவது இது 0.5 னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ x க்கு 3 கொடுத்தா y என்ன வரும்? 1 by 3 னு வரும். இப்போ 1 by 3 approximately 0.3 வெச்சுப்போமா? 0.33 போயிட்டே இருக்கும். சோ approximately let us say this is 0.3. இங்க எங்க வெச்சுப்போம்? 0.5 கீழ தான இருக்கும். ஓகே. இப்போ x க்கு 4 கொடுத்தா y என்ன வரும்? 1 by 4 னு வரும். இப்போ 1 by 4 0.25. இப்போ 0.25 எங்க வரும்? இதுக்கு கொஞ்சம் கீழ வரும். அடுத்து இப்போ x க்கு 5 கொடுத்தா இது என்ன வரும்? 1 by 5 னு வரும். இப்போ 1 by 5 0.20. இப்போ 0.20 அப்ப இங்க 5 கொடுக்கும்போது இது போகும். இப்ப பாருங்களேன், x க்கு நீங்க 0ல இருந்து 1 க்கு கொடுத்தீங்க அப்படின்னா values will be very high. x க்கு நீங்க 0 கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம டொமைன்ல யார் இல்ல. you can give any real number but you should not give 0. so அப்போ we will not give 0. ஓகேவா? 0 கொடுக்க கூடாது. because domain என்னது? the set of values that we are giving. we are not giving 0. if I give 0 the function will be undefined because 1 by 0. ஓகேவா? ஓகே. இப்போ நல்லா பாருங்களேன், எப்பப்பெல்லாம் எனக்கு x இந்த ரேஞ்சில் இருக்கோ the values will be very high. for example பாருங்களேன், இப்போ நான் x 1 by 2 எடுத்துக்கிறேன். அதாவது 1 by 2. x 1 by 2 போகும்போது y என்ன வரும்? பாருங்க, x 1 by 2 போகும்போது y என்ன வரும்? y is equal to 1 by 1 by 2. 1 by 1 by 2 என்னது? 2 ஆயிடும். அப்போ 2 இங்க வந்துடும். ஓகேவா? இப்போ x க்கு 1 by 3 கொடுத்தோம்னா 1 by 3 எங்க இருக்கும்? 0க்கும் 1க்கும் நடுவுல இருக்கும். கரெக்டா? இப்போ x க்கு 1 by 3 கொடுத்தேன் அப்படின்னா y என்ன ஆயிடும்? 1 by 1 by 3. நல்லா பாருங்க, x க்கு 1 by 3 கொடுக்குறேன். இப்போ x க்கு 1 by 3 கொடுத்தேன் அப்படின்னா y என்ன வரும்? 1 by 1 by 3. x க்கு 1 by 3 கொடுக்குறேன். அப்போ இது என்ன ஆயிடும்? 3 போயிடும். சோ அப்போ 3 இங்க வரும்.
நல்லா பாருங்க, எப்பப்பெல்லாம் வேல்யூஸ் வந்து இந்த இன்டர்வல்ல இருக்கோ மை வேல்யூஸ் y will be very high. இப்போ பாருங்களேன், இப்போ நான் எக்ஸுக்கு 1/10 போடுறேன், அதாவது 0.1 போடுறேன். 0.1 போட்டா y கம்மியாக தானே சார் வரும்? கிடையாது. இப்போ நான் எக்ஸுக்கு 1/10 போட்டேன் அப்படின்னா y என்ன வரும்? 10 ஆயிடும். ஸோ as x goes larger, as when x lies in this interval, the y value will be very high. இப்போ எக்ஸுக்கு 1/1000 எடுக்கிறேன், எக்ஸுக்கு 1/1000 போட போறேன். 1/1000 எங்க இருக்கும்? இதுக்கும் நடுவுல இருக்கும். 1/1000னா 0.00001. அப்ப 0.0001க்கு என்னோட y வேல்யூ என்னது? 1000ல நிற்கும். அப்போ எக்ஸுக்கு நீங்க எவ்வளவு ஸ்மாலா கொடுக்குறீங்களோ y will be very 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 high. பாருங்க, எக்ஸுக்கு நீங்க ஸ்மாலா கொடுக்கும்போது y will be very very high. எக்ஸுக்கு நீங்க அதிக வேல்யூ கொடுக்கும்போது y will be very very small. ஆமாவா இல்லையா? ஏன்னா 1/x இல்ல. இப்போ நீங்க எக்ஸுக்கு பெரிய வேல்யூ கொடுக்குறீங்க, எக்ஸுக்கு 100ன்னு கொடுக்குறீங்க, ஆனா y என்ன வரும்? 1/100, 0.01 தான் வரும். இதுவே நீங்க எக்ஸுக்கு 1/100 கொடுக்குறீங்க, அப்ப 1/100 கொடுத்தா y என்ன ஆயிடும்? 100 போயிடும். as x நீங்க எக்ஸுக்கு கம்மி நம்பர் கொடுக்க my y value should be very high. எக்ஸுக்கு நீங்க பெரிய நம்பர் கொடுக்க my y value will be very low. ஸோ நீங்க கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா என்னோட கிராஃப் எப்படி இருக்கும்? அப்படியே இப்படி போவோம். ஓகேவா? நல்லா பார்க்கணும், இப்படியே தான் போவோம், அவ்வளவுதான். இந்த ஜீரோன்றது டச் பண்ணாது. ஏன் டச் பண்ணாது? என்னோட அவுட்புட் 0 வரவே வராது. என்னோட அவுட்புட் 0வா வருது அப்படின்னு வச்சுக்கிட்டா, என்னோட y 0வா வருது அப்படின்னா 1/x போய் ஆகணும், 0வா போய் ஆகணும். இப்போ 1/x 0வா போய் ஆகணும்னா x என்னவா போய் ஆகணும்? இன்ஃபினிட்டியா போய் ஆகணும். ஸோ இப்போ என்னோட அவுட்புட்ல 0வே வராது. அதாவது என்னோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த லைனும் இப்படியே தான் போயிட்டு இருக்கும். பாருங்க, இப்படி வந்து இப்படியே தான் போகுமே தவிர இந்த ஆக்சிஸ் டச்சே பண்ணாது. ஓகே, இப்போ எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாமா? இப்போ 0 கொடுக்கக்கூடாது, பாசிட்டிவ் கொடுத்தா இப்படி வருது. இப்போ எக்ஸுக்கு நெகட்டிவ் கொடுப்போமா? இப்போ எக்ஸுக்கு -1 கொடுத்தா y என்ன வரும்? -1 வரும். எக்ஸுக்கு -2 கொடுத்தா இது என்ன வரும்? எக்ஸுக்கு -2 கொடுத்தா y என்னது? 1/-2. 1/-2 -0.5. ஸோ -0.5 எங்க இருக்கும்? -0.5 எங்க இருக்கும்? -2க்கு -0.5 இங்க வச்சுப்போம், -0.5. ஸோ அப்போ சம்திங் எங்கன்னா இங்க இருக்குமா? ஓகே, இப்போ எக்ஸுக்கு -3 கொடுத்தா y இது என்ன வரும்? -0.3ன்னு வரும். சம்திங் எங்கன்னா இங்க வரும். இப்போ நீங்க எக்ஸுக்கு இந்த இன்டர்வல்ல கொடுக்கும்போது எக்ஸுக்கு -1/100, -1/2 அப்பெல்லாம் கொடுக்கும்போது என்னோட y வேல்யூஸ் will be very high. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு -1/2 கொடுங்களேன், +1/2 கொடுத்தா எனக்கு வேல்யூ என்ன வந்தது? 2ன்னு வந்தது. இப்போ -1/2 கொடுத்தா வேல்யூ என்ன வரும்? -2ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ நெகட்டிவ் ரேஞ்சில் கிராஃப் எப்படி போவோம்? இப்படி போவோம். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஸோ அப்போ இதுதான் கிராஃப் ஃபார் y is equal to 1/x. கரெக்டா? ஸோ இப்போ ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் வந்து range என்னது? set of all output values. ஸோ பாருங்க, ஸோ this will goes on and on. இப்படியே தான் போகுமே தவிர 0 தொடாது. இதுவும் அதே மாதிரி இப்படியே தான் போகுமே தவிர 0 இந்த y axis தொடாது. ஓகேவா? ஏன் தொடாது? ஏன்னா x 0வா போச்சுன்னா y என்னவா போயிடும்? அன்டிஃபைன்டா போயிடும். ஸோ அப்போ ரேஞ்சும் என்னது அப்படின்னா it can take any value except 0. ஏன்னா சப்போஸ் எனக்கு அவுட்புட் ஃபங்க்ஷன் 0வா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், y தான் அவுட்புட் ஃபங்க்ஷனு, y தான் அவுட்புட், y is equal to 1/x. அப்போ அவுட்புட் 0வா போகுது அப்படின்னா அப்போ y என்னது? 1/x 0வா போய் ஆகணும். this implies x என்னவா போய் ஆகணும்? 1/0வா போய் ஆகணும், which is infinity. ஸோ அப்போ there is, அப்போ இங்க பாருங்க, அப்போ 0 சம்திங் இங்க இருக்கும், இது 6 -0 இதுதான் டொமைனு. ஸோ there will be இந்த 0க்கு ப்ரீ இமேஜே இருக்காது. ரேஞ்ச்னா என்னது? எதெல்லாம் மேப் ஆயிருக்கோ அதெல்லாம் தூக்கி செட்டில் போடுவோம். ஸோ அப்போ மேப்பிங் என்னது? 1/x. அப்போ நீங்கள் x 0 கொடுக்கக்கூடாது,
எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இது கொடுக்கக்கூடாது. 0 கொடுத்தீங்கன்னா 1/0 இன்ஃபினிட்டியாக போயிடும். ஸோ அப்போ இதுக்கு இமேஜ் இருக்காது. அதே மாதிரி இதுக்கு ப்ரீ இமேஜும் இருக்காது. ஆல் த நம்பர்ஸ் வில் ஹேவ் இமேஜஸ் எக்ஸப்ட் 0. ஸோ இப்போ ரேஞ்ச் என்னதுன்னா டொமைன் என்னது அப்படின்னா யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் டினாமினேட்டர் கெட்ஸ் 0. ரேஞ்ச் என்னது இதுக்கு r-0. ஓகேவா? ஓகே. ஸோ கிராஃப் எப்படி இருக்கும்? இப்படி தான் கிராஃப் இருக்கும். நல்லா பார்க்கணும். சார் டச் பண்ணுமா சார் இந்த ஆக்சிஸை? டச்சே பண்ணாது. கிராஃப் எப்படி போவோம்? இப்படியே இட் வில் பிகம் க்ளோசர் 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 க்ளோசர். பாருங்க, நீங்க எக்ஸுக்கு வேல்யூ கம் பண்ண this will come closer to y axis but it will never be 0. ஸோ அப்போ எவ்வளோ க்ளோஸாகவும் ஆகும், அப்படியே வந்து க்ளோஸாக போகுமே தவிர கண்டிப்பா இந்த லைன் டச் பண்ணாது. அதே மாதிரி க்ளோஸா வரும். அதாவது இதுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப 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 கம்மியா இருக்கும். போக 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 அப்படியே வந்து அப்படியே போய் திருப்போம். இதுக்கு டிஸ்டன்ஸ் கம்மியா, டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ரொம்ப 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 கம்மியா இருக்கும். நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியா இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பா டச் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ டேக் அவே என்னது அப்படின்னா, எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் 0 போதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன்டு கிடையாது. அப்படின்னா நீங்க டொமைன்ல யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் டினாமினேட்டர் கெட் 0. ஆமா தானே? ஸோ டொமைன் என்னது? யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் except denominator gets 0. ஓகேவா? you need to remove the points where denominator gets 0. அது மட்டும் தூக்கிட்டீங்க அப்படின்னா the function will be defined. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து 1/something பார்க்குறீங்களோ அந்த டினாமினேட்டர் எப்பப்பெல்லாம் 0 போதோ அதெல்லாம் நீங்க எடுத்து விட்டீங்க அப்படின்னா you can find domain. ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத நான் ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் ஓகேவா? இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரேஞ்ச் வந்து r-0 எதுக்கு? 1/xக்கு. இதுக்கான ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஐ வில் கிவ் யூ ஷார்ட்கட் டு ஃபைண்ட் ரேஞ்ச். ஓகே, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? ஸோ அப்போ பாருங்க, டேக் அவே என்னது? எப்பப்பெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் டினாமினேட்டர் 0 போதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். இதுதான் டேக் அவே. இதுக்கு தான் உள்ளார போராடணும் நம்ம. எப்பப்பெல்லாம் எந்தெந்த பாயிண்ட்லலாம் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் 0 போதோ அந்தந்த பாயிண்ட்லலாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்படின்னா டொமைன் என்னது? ரியல் நம்பர் மைனஸ் எந்தெந்த பாயிண்ட்லாம் 0 போதோ அதெல்லாம் நீங்க எடுத்து விட்டுடணும். தட் வில் பி மை டொமைன். இல்லைனா இதை நீ எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் ஆர் என்னது? -∞ to ∞ தானே ஆறு. we can represent r as -∞, interval representationல. so you can also write this as -∞ to 0 union 0 to ∞. அதாவது -∞ to ∞ இருந்து 0 மட்டும் எடுத்து விட்டுறேன். அப்ப 0 எடுத்து விடணும் அப்படின்னா I need to put open bracket. போன வீடியோல பார்த்தோம். ஓகேவா? so -∞ to 0, 0 to ∞, but this 0 is not included. This both are same. ஓகேவா? you can represent like this or like this. union போட்டேன். so this region plus this region except this region. so அப்போ full real number -0 or -∞ to 0, 0 to ∞. ரெண்டும் சேம் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா the function f of x is equal to √x. the function f of x is equal to √x. so அப்போ y என்னது? √x. கரெக்டா? y வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x. பாருங்க, அந்த ஃபங்க்ஷன் f of x is equal to √x. ஓகேவா? அப்போ நீங்க x கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா என் அவுட்புட் என்ன வரும்? √x வரும். √x வரும். அப்போ இப்போ டொமைன் என்னது? the set of all values for which f is defined. the set of all values for which இதானே எல்லா வாட்டியும் எழுதி போட்டு இருப்பாங்க. நீங்க வெறுக்க எழுதிட்டு இருப்பேன். the set of all values for which f is defined. ஸோ அப்போ நீங்க எக்ஸுக்கு எந்தெந்த நம்பர்லாம் கொடுக்கலாம்? போன ஃபங்க்ஷன் படி எக்ஸுக்கு 0 கொடுக்கக்கூடாது. போன ஃபங்க்ஷன் படி எக்ஸுக்கு 0 கொடுக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா 1/0 அன்டிஃபைண்டா போயிடும். ஸோ எப்பப்பெல்லாம் டினாமினேட்டர் 0 போதோ அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் வந்து அன்டிஃபைண்டா போயிடும். இங்கே நம்மளுக்கு டினாமினேட்டரே இல்லை. அதாவது டினாமினேட்டர் 1 இருக்கு. கரெக்டா? டினாமினேட்டர் 1 அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால் டினாமினேட்டர் 0வே போகாது கண்டிப்பா. ஓகேவா? இப்போ முக்கியமானது அப்படின்னா எப்பயுமே யூ கேன் டிஃபைன் ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் ஒன்லி இஃப் திஸ் எக்ஸ் இஸ் பாசிட்டிவ். ஓகேவா? நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். எஃப் வந்து ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்.
f வந்து real valued function r to r. So அப்போ root x is defined only when x is greater than 0. You can give the set of values for values of x, the set of values of x for which f is defined. So அப்போ you can give x க்கு நீங்க பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான் கொடுக்க முடியும். இதுவே போன ஃபங்க்ஷன் அது 1/x. நீங்க x க்கு பாசிட்டிவ் கூட நெகட்டிவ் கொடுக்கலாம், பட் 0 மட்டும் கொடுக்க கூடாது. ஓகேவா? 0 தவிர எல்லா பாயிண்ட்டுமே ஐ கேன் கெட் அவுட்புட் ஃபங்க்ஷன், அதாவது ஐ கேன் ஃபைண்ட் y. பட் ஆனா ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷனுக்கு நீங்க x நெகட்டிவா கொடுக்கவே கூடாது. ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? நாட் டிஃபைன்டு. ரூட்டுக்குள்ள எப்பப்பெல்லாம் மைனஸ் வருதோ அப்பப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு, ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் பேசுறேன். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிக்கும் போது யூ வில் கால் தட் ஆஸ் √2y சொல்லுவோம். அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். ஓகேவா? 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் படிப்போம். ஓகே. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் இருந்துச்சுன்னா த ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன். ஸோ அப்போ நம்ம என்ன அர்த்தம்? எக்ஸுக்கு நெகட்டிவ் நம்பர் கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போனா 0 கொடுக்கலாம். √0 0. அப்போ we can give so domain of f என்ன வரும்? domain of f we can give 0 to infinity. இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் கொடுத்தா என்ன ஆயிடும்? ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டா போயிடும். டொமைன் என்னது? செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஃபார் விச் f is defined. ஸோ அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னு பார்ப்போமா? ஸோ இவன் 1, இவன் 2, இவன் 3, இவன் 4, இவன் 5, இவன் 6, இவன் 7, 8, 9. கிராஃப் இதுக்கு மட்டும் தான் இருக்கும். இதெல்லாம் கிராஃப் இருக்காது. ஏன்னா டொமைனை கொடுக்குற வேல்யூ என்னவா இருக்கு? ஐ எம் கிவிங் வேல்யூஸ் ஃப்ரம் இயர் டு இயர் தான். ஓகேவா? இதெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட் இங்கெல்லாம். ஏன்னா we cannot give x வந்து நெகட்டிவ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. x நெகட்டிவ் வேல்யூ கொடுத்தா y என்ன வரும்? மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ்ன்னு வரும். ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட். ஓகே. ஸோ அப்போ டொமைன் வந்து இப்போ ரேஞ்ச் என்ன வரும் சொல்லுவாங்களா? ரேஞ்ச் அதுக்கு முன்னாடி கிராஃப் போட்டிருக்கோம். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸுக்கு 1 கொடுத்தா y என்ன வரும்? √1. √1 1 தான். ஸோ அப்போ 1 இங்கே தான் இருக்கும். ஸோ அப்போ 1 இங்கே இருக்கும். 0 கொடுத்தா 0 தான். பாருங்க, போன ஃபங்க்ஷன்ல 0 கொடுக்கக்கூடாது. 0 கொடுத்தனா 1/0 இன்ஃபினிட்டியா போயிடும். பட் இங்க 0 கொடுக்கலாம். ஏன்னா 0க்கு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு தான். √0 எக்ஸிஸ்ட். √0 0 தான். அங்க 1/0 இருந்தது, நாட் எக்ஸிஸ்ட். பட் இங்க we can give 0. ஓகே. இப்போ 2 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸுக்கு 2 கொடுத்தா பாருங்க y is equal to √x. ஓகேவா? எக்ஸுக்கு 1 கொடுத்தா y is equal to √1. இப்போ எக்ஸுக்கு 2 கொடுத்தா y என்ன வரும்? √2 வரும். ஸோ √2 is approximately 1.414. இப்போ 1.414 எங்க இருக்கும்? 1க்கு மேல இருக்கும். Let us say this is 1.414. ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸுக்கு 3 கொடுத்தா √3 வருமா? அதாவது எக்ஸுக்கு ஐ எம் ஃபைண்டிங் y. எக்ஸுக்கு 0 கொடுத்தா y 0, எக்ஸுக்கு 1 கொடுத்தா y 1, எக்ஸுக்கு 2 கொடுத்தா y வந்து 1.414. So let us say assume that it is here. எக்ஸுக்கு 3 கொடுத்தா y will be √3. √3 is 1.732. Let us say this is somewhere around here. ஓகேவா? எக்ஸுக்கு 4 கொடுத்தா y என்ன வந்துடும்? √4 2. ஓகேவா? ஸோ அப்போ √4 வந்து 2. ஸோ 2 எங்க இருக்கும்? Let us say this is our 2. ஸோ 2 எங்க இருக்கும்னா சம்திங் எங்கன்னா இங்க இருக்கும். ஓகேவா? ஓகே. இப்போ எக்ஸுக்கு 5 கொடுங்க. எக்ஸுக்கு 5 கொடுத்தா √5 வருமா? √5 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். √5 கரெக்டா? ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும். எக்ஸுக்கு 9 கொடுக்கும்போது y என்ன வரும்? 3ன்னு வரும். ஸோ இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னா அப்படி இருக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ இட் வில் பி மை கோவா இருக்கும். கோவ் இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் மட்டும். ஓகேவா? இன்னும் எக்ஸாக்டா போட்டோம் அப்படின்னா திஸ் வில் கோவ் மாதிரி இருக்கும். கோவ். ஸோ இப்போ y வேல்யூ என்னது? இட் கேன் டேக் எனி நம்பர் ஃப்ரம் 0 to infinity. செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ் தானே. ஸோ அவுட்புட் வேல்யூஸ், ஸோ அவுட்புட் வேல்யூஸ் தான் y பாருங்க, அதாவது y ஓட வேல்யூஸ் பாருங்க. ஸோ y கேன் டேக் எனி நம்பர் ஃப்ரம் 0 to இட் கேன் கோ ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். ஸோ எக்ஸுக்கு 10 கொடுத்தா √10. ஸோ எக்ஸ் போக 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 y கேன் டேக் எனி வேல்யூ. ஸோ அகைன் ரேஞ்ச் என்ன வரும்? ரேஞ்ச் ஆஃப் f என்னது? 0 to infinity தான். ரேஞ்ச் என்னது? இந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தூக்கி ஒரு செட்ல போட்டா அதுதான் ரேஞ்ச்.
ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கி செட்டில் போட்டிங்கன்னா it is nothing but set of all points. It can take any points from 0 to which will go on up to infinity, correct? So it can take any value from 0 to infinity. ஆனா போன சம்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க it can take any value from minus infinity to 0 மட்டும் எடுக்காது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எல்லா பாயிண்ட்டுமே இதெல்லாம் தூக்கி செட்ல போட்டீங்க அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எல்லா பாயிண்ட்டும் எக்ஸப்ட் 0, அதே மாதிரி இங்க இருந்து எல்லா பாயிண்ட்டும் எக்ஸப்ட் 0. ஸோ இப்போ ரேஞ்சில் 0 மட்டும் இருக்காது, ரேஞ்சில் 0 மட்டும் இருக்காது. அதான் this I can also write this as minus infinity to 0 union 0 to infinity. அதாவது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தூக்கி ஒரு செட்ல போட்டீங்க அப்படின்னா that will be my range. ஆமா தானே? ரேஞ்ச் என்னது? செட் ஆஃப் ஆல் அவுட்புட் வேல்யூஸ். அவுட்புட் வேல்யூஸ் எல்லாம் தூக்கி ஒரு செட்ல போட்டீங்கன்னா எல்லா வேல்யூஸும் இருக்கும், எக்ஸப்ட் 0 மட்டும் இருக்காது. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைனும் ரேஞ்சும் ஆல் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் 0. பட் ஆனா ரூட் எக்ஸுக்கு டொமைனும் ரேஞ்சும் ரெண்டுமே என்னது? 0 டு இன்ஃபினிட்டி தான். ஏன்னா y எப்போ என்னவா இருக்கும்? கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கும். ஏன்னா y என்னது? ரூட் எக்ஸ். இப்போ ரூட் எக்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இப்போ y இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? திஸ் வில் பி மை லைன் மாதிரி போட்டேன். திஸ் வில் பி மை கர்வா இருக்கும், அழகா இருக்கும். கர்வா அழகா இப்படி போகும். ஓகேவா? கொஞ்சம் அழகா வரையலாமா திருப்போம்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு. கிராஃப் சார் இங்கேயே சார் நம்ம கிராஃப்ல போட மாட்டோம், போடக்கூடாது. ஏன்னா we should not give negative value. If I give negative value, for example, if I give -2, y என்ன ஆயிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் -2 ஆயிடும். எப்போ போலாம் ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் வருதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட், ரியல் வேலிட் ஃபங்க்ஷனாக இருந்தது அப்படின்னா. ஸோ அப்போ கிராஃப் போட்டிங்க அப்படின்னா அழகா போட்டோம் அப்படின்னா this will be இப்படி வரும், அழகா இப்படி வரும். இதுதான் கிராஃப் ஃபார் y is equal to root x. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி we are going to do problems. இதை பேஸ் பண்ணி we are going to do problems. அப்போ ரெண்டு டேக் அவே. ஓகேவா? டேக் அவே. இப்போ டேக் அவே என்னது? இதுக்கு தான் நம்ம போராடணும். டேக் அவேனா இதுல இருந்து என்ன எடுத்துட்டு போனோம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா எப்பப்பெல்லாம் டினாமினேட்டர் 0வா போதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்ட். ஓகேவா? எப்பப்பெல்லாம் டினாமினேட்டர் 0வா போதோ சம்திங். ஓகேவா? all points for which இங்க டினாமினேட்டர் இல்ல, அதனால டினாமினேட்டர் 0 போவே போகாது. பட் ஆனால் ரூட்டுக்குள்ள என்ன வந்துச்சு? நெகட்டிவ் வரக்கூடாது. the all points for which denominator is 0, f is not defined. அப்ப டொமைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணா போதும்? எந்தெந்த வேல்யூஸ்லாம் டினாமினேட்டர் 0வா போதும் அதெல்லாம் தூக்கி விட்டோம் அப்படின்னா ரியல் நம்பர்ல இருந்து that will be my domain. ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா I'll give one shortcut. ஓகேவா? அதே மாதிரி root x we can find root x only when this x is greater than 0. டொமைன் என்னது? 0 to infinity இல்ல. இது என்னது? டொமைன் என்ன சொல்லுது? what values of x we can give any x from 0 to infinity. That means x is always greater than or equal to 0. பாருங்க, இப்போ பேஸ் பண்ணி இத ப்ராப்ளம்ஸ் போட போறோம். ஓகேவா? இந்த ப்ராப்ளம்ஸ் போட போறோம். ப்ராப்ளம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். we are going to do 10 to 12 ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ஸ்டேட் போர்ட் புக்ல கிடையாது. பட் திஸ் இஸ் நெசசரி ஃபார் JEE. பாருங்களேன், ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செட்டா போட போறோம். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் our f of x எப்படி இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா either it can be linear by linear or it can be linear by quadratic or it can be quadratic by linear ஓகேவா? or it can be quadratic by quadratic. என்ன சார் quadratic எழுதி போடுறீங்க, லீனியர்னு எழுதி போடுறீங்க அப்படின்னா என்ன சார்? ஒன்றும் கிடையாது. லீனியர்னா டிகிரி 1, quadraticனா டிகிரி 2. ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் or it can be constant by anything.
கான்ஸ்டன்ட் பை லீனியர். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் பை லீனியர், ஏன்னா டிகிரி 1 கான்ஸ்டன்ட். லீனியர் பை லீனியர், ஏன்னா இதோட டிகிரி 1 இதோட டிகிரி 1. இது கான்ஸ்டன்ட் பை குவாட்ராட்டிக், கான்ஸ்டன்ட் பை குவாட்ராட்டிக், குவாட்ராட்டிக் பை குவாட்ராட்டிக். இப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் போட போகிறோம். ஓகேவா? How to find domain and range when our function is of the form linear by linear, linear by quadratic, quadratic by linear. அதாவது linear, quadratic, constant. இது மூணுத்தோட காம்பினேஷன் பைல வந்துச்சுன்னா, so we will call this as rational function. இது rational function. rational functionனா something by something, மேலேயும் ஃபங்க்ஷன் கீழேயும் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல டிகிரி என்னமா இருக்கலாம், either it can be linear or it can be quadratic or it can be constant. ஓகேவா? So இப்போ we need to find domain and range for these 5 functions. We need to find domain and range for these 5 functions. ஓகேவா? So procedure பார்ப்போம். procedure அதுக்கப்புறம் ஒண்ணா போடுவோம். procedure domain என்னது, domain என்னது, சேம் தான். the set of all values for which f is defined. the set of கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சார், ப்ராப்ளம்ஸ் பண்ண ஈஸி ஆயிடும். the set of all values for which x ன்னு போடுவோமா, set of all values of x for which f is defined. கரெக்ட்டா? for which f is defined. how to find range பாருங்க, இதுதான் முக்கியம். I'm going to tell shortcut to find range when the function is of the form linear by linear or linear by quadratic or quadratic by linear. இப்போ given என்னது, y is equal to f of x. கரெக்ட்டா? y is equal to f of x. They will give a function y in terms of f of x. That is இதுதான் y. ஓகேவா? y is equal to f of x is equal to or y is equal to. So y is equal to some function of x. ஓகேவா? They will give some function y in terms of x. பாருங்க, they will give some function f of x நாலும் y நாலும் ஒன்று தான். ஓகேவா? y is equal to f of x. That is the function of x, function of x, function of x, function of x. Function of x na it involves only x. ஓகேவா? So they will give, இதுதான் given. ஓகேவா? எக்ஸாம்ல y is equal to இருக்கலாம், இல்ல f of x equal to இருக்கலாம். y is equal to f of x. ஓகேவா? So they will give one function. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, to find range, try to write the function as x is equal to some function of y. They will give y is a function of x. நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, x as a function of y எழுதணும். அது எப்படி சார் எழுதணும், அதாவது இப்போ எப்படி இருக்கு, y is equal to something இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ y is equal to x plus 2 வச்சுக்கோங்களேன். இதான் given. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, x y எழுதணும். எப்படி எழுதலாம் x y? x is equal to y minus 2 எழுதலாம். கரெக்டா? அப்ப x some function of y, g of y எழுதியாச்சா, அவ்வளவுதான். x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு y எல்லாம் சைடு கொண்டு போகணும். கொடுத்துறது எப்படி இருக்கு, y எல்லாம் ஒரு சைடு இருக்கு, x எல்லாம் ஒரு சைடு இருக்கு. நம்ம என்ன பண்ணோம், ரீரைட் பண்ணணும். எப்படி ரீரைட் பண்ணோம் அப்படின்னா, x எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு y எல்லாம் ஒரு சைடு கொண்டு போகணும். That is, try to write the function as x is equal to g of y. They will give y is equal to some function of x. Write that as x as a function of y. That is, x is equal to some function of y. Okay, va? Now domain of g of y is the range of f of x. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து let us say this is our domain, this is our codomain. ஓகேவா? we need to find range. ஓகேவா? they were given y as some function of x. domain ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்னது, எந்தெந்த வேல்யூஸ்லாம் x க்கு கொடுத்தா y will be defined, that will be my domain. என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை மாத்தி எழுத போறேன். அதாவது y is equal to f of x. இப்போ x is equal to f of y மாத்தனா அப்படின்னா, என்னோட மேப்பிங் என்னவா போயிடும், இது இங்க வந்துடும், இது இங்க போயிடும். ஆமாவா இல்லையா? பாருங்க, if I write this as, சின்னதா போட்டு போமா,
பாருங்க இப்போ பாருங்க they were given the function as y is equal to f of x. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து டொமைனு, இது கோடொமைன். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா உல்டா பார்க்க போறேன். அதாவது நான் இங்கேருந்து மேப் பண்றத இப்போ இங்கேருந்து மேப் பண்ண போறேன். இப்போ இங்கேருந்து மேப் பண்ண அப்படின்னா அப்பனா இது இங்க வந்துடும், இது இங்க போயிடும். கரெக்டா? this is nothing but x is equal to g of y. கரெக்டா? பாருங்க y is equal to f of x இப்படி இருக்கும். இது நான் மேப்பை மாத்தி விட போறேன். அதாவது y as a function of x னா மேப் இப்படி போகும், x as a function of y னா மேப் இப்படி வரும். இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா எதுக்கு இங்க போட போறேன், எதுக்கு இங்க போட போறேன். இப்போ இதோட டொமைன் கண்டுபிடிங்க. இதோட டொமைன் கண்டுபிடிங்க. That will be my range of this. ஆமா தானே? டொமைன் என்னது? The set of all values for which f is defined. அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that will be my range of this y is equal to f of x. கொஞ்சம் திங்க் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதோட டொமைன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க நாட் டிஃபைன் வச்சுக்கோங்களேன். அப்பனா இந்த பாயிண்ட் இங்க என்ன இருக்காது, மேப் இருக்காது. அப்பனா that will be not in my range. So அப்போ try to express x as g of y. Domain of g of y is the range for f of x. புரியல சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பாருங்க y is equal to f of x. மேப் வந்து இங்கேருந்து இங்க போகும். என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to define a map from year to year. மேப் டிஃபைன் பண்ணிட்டு இதோட டொமைன் கண்டுபிடிக்க போறேன். That will be my range of f of x. ஒன்றும் கிடையாது இல்ல? திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ ஒரே டயக்ராம்ல போடுறேன் பாருங்க. இப்போ ஒரே டயக்ராம்ல போடலாம். இந்த பார்ட் புரிஞ்சிச்சு அப்படின்னா ப்ராப்ளம் சச்சு தள்ளிடலாம். அண்டர்ஸ்டாண்ட், கான்செப்ட் புரியணும். நான் இதை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருந்துடலாம். பட் ஆனால் கான்செப்ட் தெரியணும்ல. பாருங்க என்னோட மேப் வந்து இப்படி இருக்கு. அதாவது y is equal to f of x அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்னோட மேப் இங்கேருந்து இங்கே போகுது. டொமைன் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. ரேஞ்ச் தான் எனக்கு முக்கியம். என்ன பண்ண போறேன்னா I'm going to define a map from year to year. அப்ப year to yearனா மேப் என்னது? x is equal to g of y. x is equal to g of y. So இதோட டொமைன் கண்டுபிடிங்க, இந்த மேப்போட டொமைன். அப்ப இதோட டொமைன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா that will be range for this. ஆமா தானே? இதோட டொமைன் என்னது? all values for which f is defined. That is all values that has image. So அப்போ இது கோடொமைன். இதோட டொமைன் தான் என்ன ஆயிடும்? ரேஞ்சா போயிடும் இந்த செட்டுக்கு. This is nothing but range of f of x. புரிஞ்சுதா இல்லையா? இங்கேருந்து இங்க மேப் போடணும் அப்படின்னா இங்கேருந்து இங்க மேப் கண்டுபிடிச்சி இந்த மேப்புக்கான டொமைன் கண்டுபிடிச்சிங்கன்னா that will be my range of f of x. இப்போ பாருங்க, they will give function y is equal to f of x. Try to write the function as x is equal to g of y. Now the domain of g of y is the range of f of x. We can find domain easily. Domain என்னது? all values for which x is defined. எப்போலாம் டினாமினேட்டர் 0 போதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். ரூட்டுக்குள்ள எப்போலாம் நெகட்டிவ் வருதோ அப்பெல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன். இது ரெண்டு மட்டுமே வச்சுக்கிட்டு we going to solve all 5 problems. போடுவோமா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. f of x is equal to 5 by x minus 2. 5 by x minus 2. பாப்போமா? பாருங்க. That is y is equal to 5 by x minus 2. f of x கொடுத்தாங்கன்னா y னு மாத்திடுங்க. y னு கொடுத்தாங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ கிராஃப் எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்படி தான் கிராஃப் இருக்கும். இப்படி தான் கிராஃப் இருக்கும். எப்படி சார் கிராஃப் போட்டீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் டூல்னு ஒன்று இருக்கு. அதை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் பிளாட் கிராஃப் ஃபார் எனி ஃபங்க்ஷன்ஸ். டெஸ்மாஸ் ஒன்று இருக்கு. DESMOS. கூகுளில் போயிட்டு டெஸ்மாஸ் டைப் பண்ணுங்க. DESMOS போட்டீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபங்க்ஷன் நீங்கள் டைப் படிச்சீங்கன்னா இட் வில் கிவ் ஒன் கிராஃப். நான்லாம் போடல கிராஃப், கம்ப்யூட்டர் போட்டுச்சு. ஓகே பாருங்க, டொமைன் என்னது? நம்ம என்ன பண்ணோம்? we need to find domain, we need to find range. டொமைன் என்னது? all values of x we can give. பாருங்க 1 by something இருக்கு. அப்போ டொமைன் என்ன வரும்? all real number except denominator போலாம் 0 போலாம் தூக்கி விட்டுறணும். denominator gets 0. ஏவா? all real number we need to remove the points where the denominator gets 0. so அப்போ denominator எப்போ 0 போவோம்? இங்க x minus 2 0 போணும். கரெக்டா? x minus 2 0 போச்சு அப்படின்னா the function will not define. அப்போ x minus 2 0 போச்சுன்னா x இன்னும் போய் ஆகணும், 2 போய் ஆகணும். ஸோ அப்போ x 2 போச்சு அப்படின்னா this function is not defined.
ஏன்னா எக்ஸுக்கு 2 கொடுங்க, இதுனா வரும் 5/2 - 2 வரும். இப்போ 5/0 undefined. anything by 0 என்னது undefined. ஸோ இப்போ you can give any real number except 2. ஸோ இப்போ domain of x என்ன வரும்? you can give any real number except 2. 2 மட்டும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் டினாமினேட்டர் எப்பப்பெல்லாம் 0 போதோ அந்த பாயிண்ட்ல நீங்க கொடுக்கக்கூடாது x. அப்போ டினாமினேட்டர் எப்போ 0 போவோம்? this term x டினாமினேட்டர் எப்போ 0 போவோம்? x - 2 0 போச்சு அப்படின்னா அப்போ x-க்கு எந்த வேல்யூ கொடுத்தா டினாமினேட்டர் 0 போவோம்? x-க்கு 2 கொடுத்தா டினாமினேட்டர் 0 போவோம். ஸோ அப்போ நீங்க கொடுக்குற வேல்யூ 2 மட்டும் கொடுக்கவே கூடாது. you can give any real number but you should not give 2. if I give 2, denominator will be 0. as a result, anything by 0 will be undefined. 5/0 என்னது infinity தான். ஓகேவா? so you can give any real number except 2. பாருங்க, நல்லா பாருங்க, இந்த 2க்கு என்னவா இருக்காது? 2 நோக்கி போகுமே தவிர 2க்கு போவே போகாது. அதே மாதிரி பாருங்க, நான் 2க்கு மட்டும் கொடுக்கல வேல்யூ, நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா என் ஃபங்க்ஷன் என்னவா போயிடும்? இன்ஃபினிட்டிக்கு போவோம். ஆமா தானே? 2 கொடுத்தேன் அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு போவோம். ஆனால் என்ன பண்ணல, 2 தவிர ஐ ஹவ் given all the numbers. எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கு, எனக்கு இமேஜ் வந்திருக்கு. ஓகேவா? அதே மாதிரி ஐ ஹவ் given all the numbers from left hand side also. எல்லாத்துக்கும் பாருங்க, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது, இதுக்கு இது. பட் ஆனா நான் 2 கொடுக்கும்போது இது என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டிக்கு போவோம். கரெக்டா? ஸோ கிராஃப் எப்படி வரும்? இது பாருங்க, இந்த 2க்கு தொடவே தொடாது. இந்த கிரீன் லைனும் ப்ளூ லைனும் ரொம்ப க்ளோஸா போகுமே தவிர ரெண்டுமே தொட்டுக்காது. அதே மாதிரி இந்த ப்ளூ இந்த ப்ளூ லைனும் இந்த கிரீன் லைனும் ரொம்ப 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 க்ளோஸா போவோம். நீங்க நினைச்சே பார்க்க முடியாது க்ளோஸா போவோம். ஆனா அது ரெண்டுமே ஆகாது, முட்டிக்காது. ஏன்? எப்போ முட்டிக்கும் அப்படின்னா x 2 போச்சா தான் முட்டிக்கும். பட் ஆனால் x 2 போகும்போது ஃபங்க்ஷன் அது அன்டிஃபைன்டு. ஸோ அப்போ திஸ் வில் கோஸ் அப்படியே நெருக்கமா போவேன் தவிர ரெண்டுமே தொடவே தொடாது. ஸோ அப்போ டொமைன் என்னது? ஆல் ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2. டொமைன் எப்படி கண்டுபிடிக்கணும்? எப்போலாம் டினாமினேட்டர் 0 போதோ அதை தூக்கி விட்டுணும். ஓகேவா? இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? எப்படி ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்? பாருங்க, டொமைன் என்னது? செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார் விச் எஃப் இஸ் டிஃபைன். கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேஞ்ச் என்னது? ட்ரை டு ரைட் த ஃபங்க்ஷன் ஆஸ் எக்ஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். g of y ஓட டொமைன் தான் ரேஞ்ச் ஆஃப் f of x. அப்ப டொமைன் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே you can find range. டொமைன் கண்டுபிடிக்க தெரிஞ்சாலே you can find range. ஆமா தானே? பாருங்க, நம்மளுக்கு given function என்னது? y is equal to 5/x - 2. but to find range ஓகேவா? to find range கண்டுபிடிப்போமா? இப்ப given என்னது? given y is equal to 5/x - 2. கரெக்டா? that is they are given the y as a function of x. நம்ம என்ன பண்ணணும்? x as a function of y எழுதணும். அப்ப x is equal to y ன்னு வரணும். x is equal to some function of y ன்னு வரணும். கொண்டு வருங்க பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ணுங்க இத. இப்போ x - 2 into y is equal to 5 ன்னு வருமா? 5 ன்னு வருமா? கரெக்டா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ xy minus 2y is equal to 5 வருமா? ஒன்றும் கிடையாது, y மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ xy is equal to 5 plus 2y. பாருங்க, 2y அசை கொண்டு போயாச்சு. அப்போ x is equal to 5 plus 2y divided by y. கரெக்டா? So we have written x as some function of y. அதனால g ன்னு போடுறீங்க. g of y னா some function of y. f ன்னு போட்டுக்கலாம். f போட்டாச்சு. உங்க இனிஷியல் என்னன்னா அதை போட்டுக்கோங்க. என்னன்னா போட்டுக்கலாம். x is a function of y. பாருங்க, x is a function of y. என்ன சார், இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு, அதை போய் நீங்க function of y ன்னு சொல்றீங்க. we can always write constant as y power 0 ன்னு எழுதிக்கலாம். anything power 0 1. so everything is in terms of y. so therefore I have written x as a function of y. எழுதியாச்சா? பாருங்க, try to range கண்டுபிடிக்கணும் அப்படின்னா try to write the function as x is equal to g of y. எழுதியாச்சா? now domain of g of y is the range for f of x. so we will find domain of g of y. so அப்ப domain of இதோட domain தான் range for given function. இதோட domain என்னது?
all domain of g of y, domain of g of y, domain என்ன போட்டுடணும் ரியல் நம்பர் மைனஸ், ஏன்னா என்ன இருக்கு 1 by something இருக்கு, எப்பப்பெல்லாம் 1 by something இருக்கோ அப்பலாம் டொமைன் என்னவா இருக்கணும் r minus denominator gets 0, r minus denominator gets 0. ஓகேவா? அப்ப denominator எப்போ 0 போகும், y 0 போச்சா denominator 0 போயிடும். கரெக்ட்டா? So all real number except 0. கரெக்ட்டா? So domain of g of y is nothing but all real numbers except denominator gets 0. So அப்ப denominator எப்போ 0 போகுது அப்படின்னா y எப்போ 0 போச்சோ அப்ப என்ன ஆயிடும் ஃபங்க்ஷன் undefined போயிடும். So அப்ப டொமைன்ல you can give any real number but you should not give 0. So domain of g of y is the range for f of x. So therefore range of f rf என்னது அப்படின்னா real number, all real number except 0, or we can also write this as minus infinity to 0 union 0 to infinity. அப்ப 0 அதாவது 0க்கு அவுட்புட்டே வர எந்த வேல்யூமே 0க்கு மேப் ஆகாது. பாப்போமா கிராஃப்ல பாருங்க, 0க்கு அவுட்புட்ல அதாவது அவுட்புட்ல 0வே இருக்காது பாருங்க, 0க்கே இல்ல பாருங்க அவுட்புட் இல்ல. சோ அப்போ டொமைன் range of f of x. இப்ப நல்லா பாருங்களேன், சப்போஸ் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா என்னோட அவுட்புட் வேல்யூஸ்ல 0 இருக்காதுன்னு சொல்றேன், அவுட்புட் வேல்யூஸ்ல 0 இருக்காதுன்னு சொல்றேன். சப்போஸ் என்னோட அவுட்புட் வேல்யூ 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், சம் முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், என்னோட அவுட்புட் வேல்யூ 0 வருதுன்னு வச்சுக்கோங்களேன், y தான் அவுட்புட் வேல்யூ, y என்னது 5 by x minus 2 is equal to 0. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5 is equal to 0ன்னு வரும். இது ட்ரூவா கிடையாது. ஸோ அப்போ y 0வா போகவே போகாது. அதாவது இந்த 0 இருக்கு பார்த்தீங்களா, எந்த நம்பருமே இங்கே 0க்கு மேப் ஆகியிருக்காது, இந்த நம்பருமே 0 மேப் ஆகியிருக்காது. ஸோ அப்போ ரேஞ்சில் ஆல் நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கும் எக்ஸப்ட் 0. தட் மீன்ஸ் அவர் ரேஞ்ச் டஸ் நாட் கண்டெயின் 0. ஓகேவா? அது நம்ம இது மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட் எக்ஸ் ஆஸ் g of y, domain of g of y is the range for given function. இப்போ ஆன்சர் என்னது அப்படின்னா, ஸோ அப்போ ஆன்சர் என்னது எங்க எழுதுவோமா கன்க்ளூஷனு, y is equal to 5 by x minus 2, domain of f real number except 2, range of f real number except 0. சூப்பரா சம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2 இது. நெக்ஸ்ட் சம் போவோமா? ஈஸியா இருக்கா? சூப்பர். நெக்ஸ்ட் சம் பாருங்க, f of x equal to x minus 1 by x minus 2. நல்லா பாருங்க, இந்த மெத்தட் எப்போ ஒர்க் ஆகும், ஒர்க் எல்லாத்துக்கும் ஆகும். பட் எப்போ ஈஸியா இருக்கும்னா when the given function is of the form linear by linear, quadratic by quadratic, constant by quadratic, etc. இது பாருங்க linear by linear. So we can use x is equal to g of y and we'll find domain of g of y, that will be my range for this function. முதல்ல domain கண்டுபிடிப்போமா? இப்போ y என்னதுங்க, y is equal to x minus 1 divided by x minus 2. கிராஃப் பாருங்க, சூப்பரா இருக்குல்ல கிராஃப். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா domain of f என்ன வரும், all real number. நல்லா பார்க்கணும், all real number except 0 எப்போ வரும் அப்படின்னா டினாமினேட்டர் எப்போ 0 போதும். அதாவது இந்த மெத்தட் எல்லாத்தையும் இப்படி தான் எழுத போறேன், r minus denominator gets 0, r minus denominator gets 0. ஏன்னா என்னோட ஃபங்க்ஷன்ல என்னவா இருக்கு, பை ஃபார்மேட்ல இருக்கு, ரேஷனல் ஃபங்க்ஷனா இருக்கு. r minus dr denominator gets 0. That is, you need to subtract, you need to remove the points from real number where the function gets 0. அப்ப denominator எப்போ 0 போகும்? நீங்க கேட்கலாம், அது ஏன் சார் டினாமினேட்டர் 0 போச்சுனா மட்டும் ரிமூவ் பண்றீங்க அந்த பாயிண்ட்டை, நியூமரேட்டர் 0 போச்சுனா ஏன் ரிமூவ் பண்ண மாட்டீங்க? ஏன்னா 0 நியூமரேட்டர் 0 தான் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நியூமரேட்டர் 0 போயிடுச்சு அப்படின்னா 0 by anything என்ன வந்துடும், 0 தான் வரும், which is defined. பட் ஆனா 0 by anything, இன்ஃபேக்ட் 0 by infinity கூட என்னது 0 தான். ஸோ அப்போ 0 by anything 0 தான். பட் ஆனா anything by 0 ஆயிடும், அன்டிஃபைண்டா போயிடும். அதனால தான் we are focusing only on denominator.
ஸோ அப்போ x minus 2 0 போச்சுன்னா this function is not defined. ஸோ அப்போ x எப்பப்பெல்லாம் 2 போதோ this function is not defined. ஏன்னா x 2 கொடுத்தீங்கன்னா y என்ன வந்துடும் x minus 2 minus 1 divided by 2 minus 2 ஆயிடும். அப்போ 1 by 0 ஆயிடும், undefined போயிடும். ஸோ அப்போ domain of f என்னது? You can give any real number except 2. We can also write this as minus infinity to 2 union 2 to infinity. 2 மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். ஸோ திஸ் இஸ் இங்கே வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், ஓகேவா? இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி இருக்கும், இங்கே பிளஸ் இன்ஃபினிட்டி அப்படியே போயிட்டே இருக்கும். யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் எக்ஸப்ட் 2. ஸோ யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு 2 and 2 to infinity, but you should not give 2. பாருங்க 2க்கு என்ன இருக்காது, 2க்கு என்ன இருக்காது, 2க்கு என்னவா இருக்காது, இதுவே இருக்காது எதுவுமே. அந்த அப்போ இந்த கிராஃப் என்ன ஆகும், ரெண்டும் நோக்கி போகுமே, ரெண்டும் அப்படியே ரொம்ப 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 க்ளோஸாக போகும், ஆனால் ரெண்டும் என்ன ஆகாது, டச்சே ஆயிக்காது. அதே மாதிரி இங்கேயும் என்ன ஆகும், ரெண்டும் க்ளோஸாக போகும், டச்சே ஆயிக்காது. ஸோ டொமைன் ஆஃப் எஃப் யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், வாட் எவர் நம்பர் யூ கிவ் ஐ கேன் ஃபைண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் எக்ஸப்ட் 2. ஸோ இப்போ டொமைன் ஆஃப் எஃப் என்னது, ரியல் நம்பர் மைனஸ் 2. இப்போ ரேஞ்ச் கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம் ரேஞ்சு? பாருங்க, how we will find range when the function is in this form, linear by linear, linear by quadratic. Try to write the function as x is equal to g of y. Domain of g of y is the range for f of x. Correct? Domain of g of y is the range for f of x. பாருங்க, to find range. இப்போ y என்னது, x minus 1 divided by x minus 2. இதானே ரெண்டாவது x minus 1 divided by x minus 2. டொமைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பட் டினாமினேட்டர் 0 அப்போ தான் ரிமூவ் பண்ணிடணும், அதெல்லாம் டொமைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் என்னது நல்லா பார்க்கணும் நீங்க. டொமைன் ரேஞ்சுன்றதை ரொம்ப பெருசாலாம் பார்க்கக்கூடாது. எந்த வேல்யூஸ் நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிஃபைன்டாக இருக்கும். ரேஞ்ச் என்னது அப்படின்னா இதெல்லாம் தூக்கி செட்டில் போட்டீங்க அப்படின்னா தட் வில் பி மை ரேஞ்ச், அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணணும், தட் இஸ் இது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, y is a function of x இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், x is equal to function of y மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், we need to simplify this. x மட்டும் ஒரு சைடு வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் அசைச்சு கொண்டு போகணும். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், y into x minus 2 is equal to x minus 1. இப்போ xy minus 2y is equal to x minus 1. ஓகேவா, x மட்டும் ஒரு சைடு இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், xy minus x இது திசை கொண்டு வரேன், திசை கொண்டு போகிறேன். ஸோ இப்போ 2y minus 1 ஆகிடும். இங்கே x காமனாக எடுத்தா y minus 1 is equal to 2y minus 1 வந்துடுமா? ஸோ இப்போ x is equal to 2y minus 1 divided by y minus 1. So we have written x as a function of y. X is equal to g of y. பாருங்க, they have given y in terms of x. We need to simplify and we need to write this as x is a function of y. இது எப்போ நீங்கள் ஈஸியாக எழுதலாம் அப்படின்னா, when the function is linear by linear, quadratic by quadratic தான் ஈஸியாக எழுதிடலாம் நீங்கள். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், குரூப்பாக தான் போட போகிறோம், ஓகேவா? இப்போ டொமைன் ஆஃப் ஜி ஆஃப் ஐ கண்டுபிடிப்போமா? ஸோ டொமைன் ஆஃப் ஜி ஆஃப் ஐ என்னது, டொமைன் என்னது, டொமைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், டொமைன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்போ டொமைனு, ஆல் வேல்யூஸ் we can give except denominator get 0. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா this will be my all real number except denominator get 0. ஏன்னா என்ன இருக்கு, பை ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கு. இப்போ ரேஷனல் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது டினாமினேட்டரும் போகக்கூடாது, 0 போகக்கூடாது. ஸோ அப்போ டினாமினேட்டர் எப்போ 0 போவோம், y minus 1 0 போச்சுன்னா டினாமினேட்டர் 0 போயிடும். y minus 1 எப்போலாம் 0 போதோ அப்போலாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. அப்போலாம் y என்ன கொடுக்கக்கூடாது, 1. அப்போனா y என்னது 1, கரெக்டா? y is equal to 1. So you can give any real number except 1. So my domain of g of y, domain of g of y is equal to r minus 1. We cannot give 1 because you need to subtract the points where denominator gets 0. போன சம்ல டினாமினேட்டர் என்ன இருந்தது, வெறும் y மட்டும் இருந்தது, அதனால ஈஸியா போட்டோம். பாருங்க, போனதுல வெறும் டினாமினேட்டர் y மட்டும் 0 y மட்டும் இருந்தது. ஸோ y 0 போச்சுன்னா y 0 போய் ஆகணும், ஈஸியா போட்டாச்சு. ஸோ we have subtracted 0. பட் இங்க என்ன பண்ண போறோம், we are subtracting 2. We are subtracting 2. Sorry, 1. ஓகேவா? So domain of g of y is nothing but range of f. So range of f என்னது, real number except 1. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
டொமைன் என்னது ரியல் நம்பர் எக்ஸப்ட் டு ரேஞ்ச் வந்து இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சார் ஸ்டெப் பேப்பர் புக்ல இல்லவே இல்லை சார் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்றீங்க சொல்லவே கூடாது எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல படிக்கிறதுக்கு ஓகே ஸோ அப்போ we can also write this as ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்படி கூட இருக்கலாம் ஆப்ஷன் -infinity to 1 union 1 to infinity ரெண்டும் ஒன்று தான் ரியல் நம்பர் I can write real number as entire plane real line -infinity to infinity அதுல இருந்து I'm removing 1 that means அதுல இருந்து I'm removing 1 that means I'm removing this so this region plus this region so this region union this region union பண்ணிருக்கேன் ஓகேவா ப்ளஸ் போட கூடாது யூனியன் போடணும் நெக்ஸ்ட் சம் போவோமா ஜாலியா இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் சம் பாருங்க சூப்பரா இருக்கு கிராஃப் f of x equal to 1 by 1 plus x square பாருங்க ரேஞ்ச் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ரேஞ்ச் என்னவா இருக்கும் ரேஞ்ச் என்னவா இருக்கு 0 to 1 குள்ள தான் இருக்கு ரேஞ்ச் கரெக்டா ரேஞ்ச் என்னது அவுட்புட் வேல்யூஸ் செட் ஆஃப் ஆல் வேல்யூஸ் ஃபார் y y வேல்யூஸ் இதான y வேல்யூஸ் 0 to 1 குள்ள தான் இருக்கு கிராஃப் போட்டு சொல்லிடலாம் பட் ஆனால் கிராஃப் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எக்ஸாம் டைம்ல வந்து கிராஃப் போட்டுட்டு இருக்கிறதுலாம் பொழுது வந்துடும் ஸோ அப்போ we need to do analytically ஈஸியாக போட்டுடலாம் அப்போ டொமைன் கண்டுபிடிப்போமா ஸோ இங்கே நம்மளுக்கு y என்னது y is equal to 1 by 1 plus x square கரெக்டா இது என்னது கான்ஸ்டன்ட் by quadratic so this method works so domain of f is nothing but all real number except denominator gets 0 ஓகேவா அப்போ டினாமினேட்டர் எப்போ 0 போகும் 1 plus x square எப்பப்பெல்லாம் 0 போதோ 1 plus x square எப்பப்பெல்லாம் 0 போதோ அப்பப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன் ஆனா 1 plus x square never be equal to 0 ஏன் xக்கு அப்பனா சரி இப்போ இருங்க 1 plus x square is equal to 0 வா 1 plus x square is equal to 0 வா அப்போ x square நான் போய் ஆகணும் -1 போய் ஆகணுமா நம்மளுக்கு நல்லா பார்க்கணும் x என்னது ரியல் நம்பர் x என்னது ரியல் நம்பர் யூ கேன் கிவ் x வந்து ரியல் நம்பர் கொடுக்கணும் ரியல் வேலிட் ஃபங்க்ஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்யூஷன் இருக்கு பட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து அப்புறமா நம்ம பேசுவோம் அதை பத்தி ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும் எனக்கு -1 வரணும் சான்ஸ் இருக்கா எப்பயுமே ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவா தான் இருக்கும் ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் பண்ணணும் அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு -1 வரணும் அப்பனா கண்டிப்பா denominator never be 0 denominator never be 0 or domain of f என்னது full R we need to subtract the points where denominator gets 0 but denominator 0 ஆய் போவாது so domain is nothing but full R you can give any real number பாருங்க whatever number you give I can find output function okay அப்ப domain என்னது entire real number now we will find range okay பா range கண்டுபிடிப்போமா range y என்னது கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்னது 1 by 1 plus x square 1 by 1 plus x square லைட்டா டிஃபிகல்ட்டி கொஞ்சம் போயிட்டே இருக்கும் கிராஜுவலா ஏறும் பாருங்க ஒண்ணா இப்போ என்ன பண்ணணும் we need to write this is a y is equal to function of x we need to write this as x is equal to g of y கரெக்ட்டா x is equal to g of y so கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1 plus x square into y is equal to 1 so y plus x square y is equal to 1 கரெக்ட்டா x square y is equal to 1 minus y அப்ப x square is equal to 1 minus y divided by y அப்ப x என்ன ஆயிடும் plus or minus square root of 1 minus y divided by y so we have written x as a function of y now we need to find domain of this function to find the range for given function நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ we will find domain of g of y ஓகேவா so domain of g of y g of y என்னது 1 square root of plus or minus square root of 1 minus y divided by y என்ன சார் ஸ்கொயர் ரூட் வந்துடுச்சு நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன் பாருங்க ரூட் எக்ஸோட டொமைன் என்னது 0 to infinity கரெக்டா அதாவது ஸ்கொயர் ரூட்
இந்த உள்ள இருக்க நம்பர் எப்பப்பெல்லாம் பாசிட்டிவா போதோ அப்பப்பெல்லாம் தான் ஃபங்க்ஷன் என்னது டிஃபைன்டு. ஆமா தானே? ஸோ டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் எப்பப்பெல்லாம் டிஃபைன்டு அப்படின்னா 1 minus y divided by y has to be greater than or equal to 0 and y should not be equal to 0. ஏன்னா y 0 போச்சுன்னா ஃபங்க்ஷன் அன்டிஃபைன்டா போயிடும். ஏன்னா y டினாமினேட்டர் 0 போயிடும். And also this entire term has to be strictly greater than or equal to 0. ஆமாவா இல்லையா? ஆமா தானே? ரூட்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எப்போ டிஃபைன்ட் அப்படின்னா உள்ள இருக்கட்டும் greater than or equal to 0 இருக்கணும். பார்த்தோம்ல ஸ்டார்டிங்ல பாருங்க, root x is defined எப்போ? root x is defined எப்போனா எங்க வருது root x பாருங்க, root x is defined எப்போ? only for x greater than or equal to 0. x greater than or equal to 0. ஸோ அப்போ ரூட்டுக்குள்ள சம்திங் என்னவா போய் ஆகணும்? greater than or equal to 0 போய் ஆகணும். கரெக்டா? ஸோ அப்போ there are two condition here. y 0 போகக்கூடாது, 1 minus y by y greater than or equal to 0 போகணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரே கண்டிஷனாகவும் போடலாம், strictly greater than 0 போடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ we need to find all y. ஓகேவா? we need to find all y when 1 minus y by y is greater than or equal to 0. For what values of y this will be greater than or equal to 0. அப்போமா? ஓகே, நல்லா பாருங்க. We need to find for what values 1 minus y by y is greater than or equal to 0. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கவனிக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, in order to find this we need to find all y. we need to find all y எப்போ? we need to find all y such that 1 minus y by y has to be greater than or equal to 0. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் எப்போ 0வா போவோம்? 1 minus y by y எப்போ 0வா போவோம்? 1 minus y is equal to 0. this means y is equal to 1. முதல்ல equal to 0 போட்டுக்கோங்க to find zeros. ஓகேவா? ஸோ அப்போ y 1ஆ போகும்போது this is equal to 0. ஸோ இப்போ என்ன, நம்மளுக்கு ரெண்டு ரீஜன் இருக்கு. இது ஒரு ரீஜனு, அப்புறம் இது ஒரு ரீஜன். ஸோ இப்போ ரீஜன் பாருங்க, ரெண்டு ரீஜன் தான் இப்போ உங்ககிட்ட இருக்கு. முதல்ல ரீஜனே இல்லை, -∞ infinity இருக்கு. ஸோ இப்போ in order to find region you need to equate this to be equal to 0. that means we are finding the zeros. அதாவது அந்த curve எங்க x axis கிராஸ் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ 1 minus y by y equal to 0 போச்சுன்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 1 minus y is equal to 0, y is equal to 1. இப்போ you just take some arbitrary values here. you just take some arbitrary values. suppose if I take minus you can take any value from here. suppose if I take -2, 1 ல இருந்து -infinity குள்ள you just take some values. இப்போ 1 minus y by y என்னவா இருக்கும்? 1 minus y by y என்னவா இருக்கும்? I have taken y to be equal to -2. so 1 minus of -2 divided by -2 இது என்ன ஆயிடும்? 3 ஆயிடுமா? 3 divided by -2. இது greater than or equal to 0வா? கிடையாது. this is less than 0. so அப்போ இந்த ரீஜன் தான் கிடையாது. so அப்போ whatever y you take in this region 1 minus y by y it is not greater than or equal to 0. இப்போ இந்த ரீஜன் ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா? let us take x to be equal to 2. you can take any point. இங்க 1.1 கூட எடுக்கலாம், 1.2 கூட எடுக்கலாம். 1 ல இருந்து infinity குள்ள you can take any values. 1 கூட எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ x 2 கொடுத்தீங்கன்னா y இப்போ y க்கு 2 கொடுக்க போறேன். y க்கு 2 கொடுத்தீங்கன்னா 1 minus y divided by y என்ன வரும்? 1 minus 2 divided by 2. கரெக்டா? 1 minus y by y has to be greater than or equal to 0. இப்போ 2 கொடுத்தா அப்படின்னா இது என்ன வரும்? அகைன் இது என்னது? -1/2 வருமா?
this is less than or equal to 0. So அப்போ இந்த ரீஜனும் காலி. இப்போ 0 எடுத்துப்போம். ஓகேவா 0 எடுத்துப்போம். அப்போ 0 to 1 பார்ப்போமா? இப்போ 0 to 1 பார்ப்போமா? 0 to 1 ஓகே. இப்போ 0 to 1 பாத்தீங்க அப்படின்னா அப்போ we can இப்போ இந்த ரீஜன்ல பார்ப்போமா? இந்த ரீஜன்ல பார்ப்போம். இங்க ஏன் சார் 0 எடுத்தீங்க நீங்க? எப்பவுமே வந்து -∞, 0 போட்டுக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து எப்பப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் 0 போதோ அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிக்கோங்க. இப்போ 0 போடக்கூடாது, கண்டிப்பா 0 போடக்கூடாது. ஏன்னா y is not equal to 0. இப்போ 1/2 எடுத்துப்போமா? 1/2 எடுத்துப்போமா? 0.5 எடுத்துக்கிறேன். அப்போ if y is equal to 0.5, if y is equal to 0.5, y 1 minus y by y என்ன வரும்? 1 minus y divided by y. So 1 minus 0.5 divided by 0.5. This is greater than or equal to 0. ஆமா தானே? பாசிட்டிவா இருக்கும். So domain of this is, so therefore domain பாருங்க, இது கிடையாது, இந்த ரீஜன் கிடையாது, இந்த ரீஜனும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி இந்த ரீஜன்ல சாட்டிஸ்ஃபை ஆகுது, இந்த ரீஜன்லயும் 0 கிடையாது. ஸோ டொமைன் ஆஃப் g ஆஃப் y 0 கிடையாது, 0லேருந்து 1க்குள்ள. ஸோ 0 is not included, 0 is not included, but 1 is included. So you can give any values from 0 to 1. That will be my domain. So domain of g of y is nothing but range of f. So range of f is nothing but 0 to 1. கரெக்டா? இப்போ அனதர் மெத்தட் பார்ப்போமா? அனதர் மெத்தட் இல்லை சார், இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு சார், டைம் ஆகும் சார். இது நீங்க எப்படி போட்டீங்க அப்படின்னா, you have splitted this interval from -∞ to infinity, 0 எடுத்துக்கிட்டீங்க. இந்த பாயிண்ட் எப்போ 0, இந்த ஃபங்க்ஷன் எப்போ 0 போகுது அப்படின்னா 1 போகும்போது 0 போகுது. ஸோ ஐ ஹவ் 3 இன்டர்வல்ஸ் நவ், 1, 2, 3. கரெக்டா? கலர்ல போடுங்க சார், டிஃபரன்ஸ் தெரியல சார் அப்படின்னீங்கன்னா பாருங்க, இது ஒரு இன்டர்வல். ஓகேவா? இது ஒரு இன்டர்வல், இது ஒரு இன்டர்வல், அப்புறம் இது ஒரு இன்டர்வல். ஸோ 3 இன்டர்வல், 1, 2, 3. இது என்னது? 0, இது 1, இது -∞ இது இன்ஃபினிட்டி. இந்த இன்டர்வல்ல நீங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் யூ கேன் டேக் எனி வேல்யூஸ். 1 minus y by y it is not equal to 0. இந்த இன்டர்வல்லையும் நான் இதெல்லாம் பட்டு போட்டுடலாம், நான் சும்மா போடுறதால டைம் ஆகுது உங்களுக்கு. x2 கொடுத்தீங்கன்னா போடவே தேவையில்லை. 1 minus 2 minus 1 -1/2 முடிஞ்சு போச்சு, இந்த இன்டர்வல் காலி, இந்த இன்டர்வலும் காலி. இப்போ இந்த இன்டர்வல் மட்டும் தான் பேலன்ஸ். ஓகேவா? இந்த இன்டர்வல் தான் பேலன்ஸ், அதுலயும் 0 காலி, ஏன்னா y is not equal to 0. So you can give any number from year to year. இப்போ 1 கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க, 1 கொடுக்கலாமா? 1 கொடுக்கலாம், ஏன்னா 1 minus 1 divided by 1 which is equal to 0. It can be greater than or equal to 0, right? So therefore you can give any number from 0 to 1 excluding 0. If I give 0, இது என்ன ஆயிடும்? denominator 0 போயிடும், undefined போயிடும். So domain of this nothing but 0 to 1. நீங்க அப்படியே கண்ணிலேயே பார்க்கலாம், பார்த்தவனே பார்க்கலாம். yக்கு 0 கொடுக்கூடாது. இப்போ yக்கு 2 கொடுத்தேன் அப்படின்னா 1 minus 2 -1 ஆயிடும். 1க்கு மேலேயும் கொடுக்கூடாது, 0க்குள்ளேயும் கொடுக்கூடாது. ஸோ அப்போ ஒன்லி வேல்யூஸ் என்னது? 0 to 1 மட்டும் தான் கொடுக்கலாம். நீங்க நல்லா பார்க்கணும், இது 2 கண்டிஷன் இருக்கு. டினாமினேட்டர் 0வும் போகக்கூடாது, 1 minus y என்னவா இருக்கணும்? greater than or equal to 0வாகவும் இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இது எப்படி கண்டுபிடிச்சோம்? we need to find all values for y for which 1 minus y by y is greater than or equal to 0. So we have split this interval. So இந்த இன்டர்வல்ல this is greater than or equal to 0. ஓகேவா? இந்த இன்டர்வல்ல பட் ஆனா y not equal to 0. ஸோ இந்த க்ளோஸ் இன்டர்வல்லாம் பண்ணிடணும், ஓப்பன் இன்டர்வல்லாம் மாற்றி விட்டுடணும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் போவோமா? இல்லை சார் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு சார். ஒன்றும் கிடையாது சார், ஒரே வாழை திரும்ப சொல்லுங்க சார். பாருங்க, கிவன் ஃபங்க்ஷன் எது? டொமைன் என்னது? we need to find all values of x for which f is defined. அப்போ 1 by something இருக்கு, இது எப்பப்பெல்லாம் 0 போதோ அப்போல்லாம் ஃபங்க்ஷன் நாட் டிஃபைன்டு. பட் அந்த ஃபங்க்ஷன் 0வே போகாது. therefore it is defined for all x. therefore domain is real number. In order to find range, we need to write x as g of y, x as a function of y. Now domain of this is nothing but range of f. Domain of f என்னது? square root function.
square root function is defined only for positive values. So 1 minus y by y has to be greater than or equal to 0 and y should not be equal to 0. 1 minus y by y எப்பப்பலாம் greater than or equal to 0 போகுதுன்றதை இந்த மெத்தட்ல கண்டுபிடிக்கணும். அப்போ 0 to 1 குள்ள 0 ல இருந்து 1 குள்ள it is greater than or equal to 0, but இந்த கண்டிஷன் படி 0 போக கூடாது. So I excluded 0. So it is open interval 0 to close interval 1. It can take any value from 0 to 1 excluding 0. Next sum போவோமா? 3 by 2 minus x square. பா கிராஃப்லாம் பார்த்தாலே சும்மா அதிருது இல்ல, சூப்பர்ல கிராஃப்லாம் பாருங்க எப்படி எடுத்து பாருங்க கிராஃப். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், we will find domain and then we will find range. ஓகே, ஸோ y என்னதுங்க, y is equal to 3 by 2 minus x square. கரெக்டா? 3 by 2 minus x square. ஓகே, ஸோ domain of f என்னது, domain of the given function is nothing but all real number except, that is we are subtracting except denominator equal to 0. கரெக்டா? எப்பப்பலாம் denominator 0 போதோ we need to remove that point. எப்பப்பலாம் denominator 0 போவோம், 2 minus x square எப்பப்பலாம் 0 போதோ அப்பலாம் denominator 0 போயிடும். இது quadratic, அப்போ ரெண்டு இடத்துல என்ன போவோம், denominator 0 போவோம். ஸோ அப்போ x square is equal to 2. போன சம்ல மைனஸ்ன்னு வந்துச்சு, அதனால denominator 0 போகாதுன்னு சொல்லிட்டோம். பட் ஆனால் இங்கே என்ன ஆகுது, I can write x is equal to plus or minus root 2. கரெக்டா? நல்லா பார்க்கணும், போன சம்ல மைனஸ் இருந்தது, அதனால ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும், எனக்கு -1 வரணும் போன சம்படி, அது நாட் பாசிபிள். பட் ஆனால் இது பாசிபிள். √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வரும், -√2 ஸ்கொயர் பண்ணாலும் √2 வரும். ஸோ அப்போ ஃபார் தீஸ் டூ வேல்யூஸ் the function denominator is 0. So therefore domain of f is nothing but all real number except you need to exclude 2 points which is √2 and -√2. ஓகேவா? இது நீங்க இன்டர்வல் எப்படி எழுதலாம், இன்டர்வல் எப்படி எழுதலாம் நீங்க, so -infinity to -√2, ஓகேவா, யூனியன் -√2 to √2 யூனியன் √2 to infinity. இது இப்படி எழுதலாம். ஓகேவா? because we are excluding 2 points. பாருங்க -√2, பாருங்க இதுதான் -√2, அதாவது -1.414, இது வந்து +√2. பாருங்க √2 போகும்போது என்ன ஆயிடும், ஒட்டிக்கும், அதாவது இந்த லைன் இது -√2. ஐயோ பாருங்க இது என்ன பண்ணக்கூடாது, டச்சே ஆகக்கூடாது, க்ளோசராக போகுமே தவிர டச்சே ஆகாது, அழகா வரும் லைனு. ஸோ இப்போ இந்த லைன் as y tends to √2 this tends to infinity and as y tends to -√2 again this tends to infinity. ஸோ டொமைன்ல -√2க்கும் √2க்கும் என்ன கூடாது, இமேஜ் இருக்காது. ஸோ we will remove that. ஸோ domain of f is nothing but, அப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை, அப்போ எப்படி எழுதிக்கலாம், இந்த பாயிண்ட்டையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே யாரு -infinity, கரெக்டா, இங்கே -infinity. ஸோ -infinity to √2 யூனியன் -√2 to √2 யூனியன் √2 to infinity. கரெக்டா? சூப்பர். ஸோ domain is nothing but all real number except these 2 points. ஏன் that 2 points, if I put that 2 points the denominator will be equal to 0. Okay. இப்போ we need to find range. ஓகேவா? we need to find range. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y is equal to 3 by 2 minus x square. Y is equal to 3 by 2 minus x square. 3 by 2 minus x square. இப்போ என்ன பண்ணணும், this is a function y is equal to f of x. So we need to write this as x is equal to g of y. அப்போ என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி x எல்லாம் ஒரு சைடு வச்சு y எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க, y கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஸோ இப்போ என்ன ஆகிடும், 2y minus yx ஸ்கொயர்ல 2y minus y into x square is equal to 3. 3 கொண்டு போங்க, this கொண்டு வாங்க. So இப்போ 2y minus 3 is equal to yx square. This implies x square is equal to 2y minus 3 divided by y. So this implies x is equal to plus or minus square root of 2y minus 3 divided by y. போன சம் மாதிரியே இருக்குல்ல, போன சம்ல என்ன வந்தது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள 1 minus y by y வந்தது,
இங்க என்ன வந்திருக்கு அதே மாதிரி 2y minus 3/y ன்னு வந்திருக்கு. Now என்ன பண்ணணும் we need to find domain of g of y, that is we have written x as a function of y. Now domain of this function is nothing but range for f. So domain of g of y கண்டுபிடிப்போமா? So domain of g of y னா கண்டுபிடிப்போம். அதாவது we need to find a domain for square root of 2y minus 3 divided by y. இப்போ நீங்க ஈஸியா போட்டுடலாம். ரெண்டு கண்டிஷன் இங்கேயும். என்ன ரெண்டு கண்டிஷன்? y 0 போக கூடாது. அப்புறம் இந்த உள்ள இருக்க எல்லா டேர்மும் என்னவா போணும்? greater than or equal to 0 போணும். So அப்போ 2y minus 3 by y is greater than or equal to 0 போய் ஆகணும். y என்னவா போக கூடாது? 0 போக கூடாது. y 0 போச்சா ஃபங்க்ஷன் என்னவா போய்டும்? அன்டிஃபைன்டா போய்டும்ல. ஓகே. ஆமா தானே? பாருங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஓட டொமைன் என்னது? எப்பப்பலாம் x greater than or equal to 0 இருக்கோ அப்பதான் ஃபங்க்ஷன் டிஃபைன்டு. ஸோ இப்போ ரூட்டுக்குள்ள இந்த டேர்ம்லாம் greater than or equal to 0 இருக்கணும். எப்போ greater than or equal to 0 இருக்கணும் அதை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஞாபகம் இருக்கா? மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ணணும்? we need to find the points at which this function gets 0. ஸோ அப்போ 2y minus 3 equal to 0 அப்போ போவோம். இப்போ 2y minus 3 equal to 0 கரெக்டாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஸோ அப்போ 2y is equal to 3, அப்போ y is equal to 3/2. ஸோ y 3/2 போகும்போது அதாவது this will be 0 when y is equal to 3/2. ஸோ 3/2 எங்கே இருக்கும்? சம்திங் எங்கன்னா இங்கே இருக்குமா? ஸோ 3/2 1.5 இல்லை? ஸோ 0 போடுப்போம். ஓகேவா? 0 எப்பவுமே போட்டுக்கலாம். 0 போட்டால் சேஃப் எப்பவுமே நம்மளுக்கு. போன சம்ல 0 போடலையே சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. எனக்கு 0 போட்டிருக்கோமா போன சம்ல? போட்டிருக்கோம்ல. minus to 0, 0 to 1, 1 to infinity. ஸோ இங்கே நம்மளுக்கு இங்கே போயிட்டு 3/2 போயிடுச்சா பாருங்க. ஸோ அப்போ we have two interval. இந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல் இந்த இன்டர்வல். Now I'm going to take one arbitrary point in this interval and I'm going to check whether 2y minus 3 is greater than or equal to 0. So we will take one point. Let us take y to be equal to 0 ல இருந்து minus infinity. I'm going to take y is equal to 1. You can take any number from 0 to minus infinity. இப்போ 0 பக்கத்துல என்ன இருக்கும்? 1. 0 முன்னாடி என்ன இருக்கும்? 0 பக்கத்துலையா? ஓகே இருங்க. Now we will take -1 எடுத்துப்போமா? 0க்கு முன்னாடி -1 எடுத்துப்போம். அப்போ இது என்ன ஆயிடும்? ஸோ அப்போ 2y minus 3 divided by y இது என்ன ஆயிடும்? 2 into y வந்து -1 divided by 3 by -1. ஸோ இது என்ன ஆயிடும்? -2 minus 3 by -1 which is -5 by -1 which is 5 which is greater than or equal to 0. Therefore this region satisfies. நல்லா பாருங்க y 0 இருக்கக்கூடாது. So we will put one round here. y 0 இருக்கக்கூடாது. So I can give any real number from -infinity to 0 excluding 0. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த ரீஜன்ல இருந்து I have taken y is equal to -1. இப்போ இந்த ரீஜன்ல இருந்து let us take y is equal to 1. எதனா ஒரு பாயிண்ட் எடுக்கணும். எதனா ஒன்று எடுக்கணும். 0ல இருந்து 1.5 எதனா ஒரு பாயிண்ட். ஓகேவா? இது எப்பவுமே போட்டுக்கோங்க. இந்த 3/2 எப்படி வந்தது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எப்போ 0வா போகும்ன்றத வேல்யூ கண்டுபிடிங்க. ஸோ அப்போ we have 3 intervals. இந்த எதனா ஒரு அந்த இன்டர்வல்ல ஒரு பாயிண்ட் எடுங்க. அந்த பாயிண்ட் இங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா it has to be greater than or equal to 0. ஓகே. இப்போ y எடுத்தீங்க, y1 எடுத்தீங்கன்னா 2y minus 3 divided by y என்ன ஆயிடும்? 2 into 1 minus 3 divided by 1m. அப்போ என்ன ஆயிடும்? -1 ஆயிடும் which is less than or equal to 0. பட் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? greater than or equal to 0 இருக்கணும். ஆமா தானே? -1 is less than 0 தானே? ஸோ அப்போ இந்த ரீஜன் காலி. இப்போ இந்த ரீஜன்ல ஒரு பாயிண்ட் எடுக்கலாமா? let us take y to be equal to 1.5ல இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ள என்ன வேணா எடுக்கலாம் நீங்க. ஸோ let us take y to be equal to 2. ஸோ அப்போ 2y minus 3 divided by y. ஸோ அப்போ என்ன ஆயிடும்? 2 into 2 minus 3 divided by 2. ஸோ இது வந்து 4/3. 4 minus 3 1. 1/2 which is greater than or equal to 0. So அப்போ இந்த ரீஜனும் we can take. So அப்போ domain of this function. So domain of g of y என்னது அப்படின்னா so you can take any value from -infinity to 0. 0 close open bracket போட்டேன் because you cannot take 0. If I take 0 this denominator will be 0. ஓகேவா? This has to be greater than equal to this function has to be greater than or equal to 0 and y should not be equal to 0. So அப்போ இந்த ரீஜியன் இது கிடையாது, இந்த ரீஜன் பிளஸ் இந்த ரீஜியன். ஸோ யூனியன்
union 3/2 to infinity. இப்போ 3/2 எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? 3/2 எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா? We can take 3/2. If I take 3/2, 0 மட்டும் தான் எடுக்கக்கூடாது. If I take 3/2, if I take y to be equal to 3/2, what will be my 2y minus 3/y? 2y minus 3/y என்ன வரும்? So 2 into 3/2 minus 3 divided by 3/2, which is 2 to cancel ஆயிடுமா? 0 ன்னு வரும். So which is defined because it is greater than or equal to 0. It can be 0 or it can be greater than or equal to 0, this term. If I substitute y is equal to 3/2, this condition satisfies. So I can include 3/2. So I can include 3/2. So I have changed open bracket to closed bracket. Okay, ba? Union closed 3/2 to infinity. So I can give any number from minus infinity to 0 and 3/2 to infinity, and I can also give 3/2. If I give 3/2, this function is equal to 0, which satisfies the condition greater than or equal to 0. ஆனால் நான் 0 கொடுக்கும்போது என்ன ஆகிடும்? அன்டிஃபைண்டாக போயிடும். ஸோ therefore I am omitting 0. நல்லா பார்க்கணும். இந்த ஃபைனைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஓப்பனாக க்ளோஸ் தான் செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அங்கே தான் ட்விஸ்ட்டு. பட் நீங்கள் இங்கே ஓப்பன் இருக்கும் க்ளோஸ்ட் இருக்கும் ஒன்றும் கிடையாது. இந்த வேல்யூ இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டான் அப்படின்னா க்ளோஸ்டு, ஆக்கலை அப்படின்னா ஓப்பன். ஓகேவா? கிராஃப் பாருங்க. அப்போ கிராஃப் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும் கரெக்டாக வந்துட்டான் பாருங்க. சூப்பராக வந்துட்டான் பாருங்க. மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து 0 வரைக்கும். அப்புறம் அதே மாதிரி எக்ஸுக்கு 1/2 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸுக்கு 1/2 கொடுத்தா எக்ஸுக்கு 1/2 கொடுத்தா 2 into 1/2 இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன். 1/2 கொடுத்தா 2 to கேன்சல் ஆகிடும். 1 minus 3/2 வரும். நெகட்டிவ் 1 minus 3 minus 2. ஓகே. 3/2 எங்கே இருக்கு? அடுத்தது 3/2 to infinity. 3/2 to infinity. 3/2 to infinity. 3/2 னா 1.5ல பாருங்க. அப்போ 1.5 to 1.5 to infinity. கரெக்டாக இருக்கா கிராஃபு? கரெக்டாக இருக்குல்ல கிராஃபு? இங்கே 0 to 1, 0 to 1 அதாவது -√2. ஓகே, ஜூம் பண்ணிக்கிறதுனால அப்படி இருக்கு. கரெக்டாக இருக்கு. டொமைன் வந்து minus infinity to 0 யூனியன் 3 to infinity. 3 to infinity. நெக்ஸ்ட் நம்ம போவோமா? q1 இன்ட்டு மட்டும் தான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி பாருங்களேன், நம்ம ரேஞ்சு பாருங்க. போன சமுக்கு ரேஞ்ச் என்ன வந்தது? 0 to 1 வந்ததா? டயக்ராம்லேயே வந்துச்சு பாருங்க. பாருங்க 0 to 1. பட் ஆனால் 0 ஆகவே ஆகாது. பாருங்க, இட் பிளேஸ் க்ளோசர் 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 பட் இட் வில் நெவர் அப்ரோச். நான் பாருங்க பார்க்கும்போது 0 டச் ஆகிட்ட மாதிரி தெரியும். பட் ஆனால் நான் ஜூம் பண்ணிருக்கிறதுனால அப்படி அங்கே தெரியாது. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணீங்க அப்படின்னா there will be some gap between these two lines. ஓகேவா? பாருங்க இவன் 0. So it can take all the values from 0 to 1 except 0. அதான் நமக்கு வந்திருக்க ஆன்சர். f of x equal to x square by 1 plus x square. இங்க பாருங்க, இங்கே 0ல இருந்து ஆரம்பிக்குது இல்ல? 0ல இருந்து ஆரம்பிக்குது. ஓகே. ஸோ டொமைன் ஆஃப் f. இங்கே y யாரு? y is equal to x square divided by 1 plus x square. So domain of f என்னது? All real numbers except denominator gets 0. கரெக்டா? denominator எப்போ 0 போகும்? 1 plus x square னா போய் ஆகணும், 0 போய் ஆகணும். அப்போ 1 plus x square 0 போய் ஆகணும் அப்படின்னா x square னா போய் ஆகணும், -1 போய் ஆகணும். அப்போ நம்பர் நாட் பாசிபிள். கரெக்டா? ஏன்னா ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். எனக்கு மைனஸ், சப்போஸ் இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் வில் பி ப்ளஸ் ஆர் -1. பட் ஆனால் இங்கே -1 இருக்கு. இப்போ நாட் பாசிபிள். ஸோ அப்போ டினாமினேட்டர் நெவர் கெட் 0. ஸோ தேர் ஃபோர் டொமைன் ஆஃப் எஃப் இஸ் நத்திங் பட் என்டையர் ரியல் நம்பர். பாருங்க, எல்லா ரியல் நம்பருக்கும் யூ கேன் கிவ் எனி ரியல் நம்பர், வில் ஆல்வேஸ் ஹாவ் அ அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸோ டொமைன் ஆஃப் எஃப் டி ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர். ஓகேவா? ரேஞ்ச் நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ரேஞ்ச் என்னது? இங்க நம்மளுக்கு y என்னது? x square divided by 1 plus x square. Now we will write this is a function of y is equal to f of x. Now we will write x as a function of y. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? So 1 plus x square into y is equal to x square. So அப்போ என்ன ஆயிடும்?
y plus x square y is equal to x square. அப்போ y is equal to x square minus x square y. So y is equal to, if I take x square common, it will be 1 minus y. So by x square is equal to y by 1 minus y. So by x is equal to plus or minus square root of y by 1 minus y. Correct? So domain, so we have written x as a function of y. Okay, va? So now we will find domain of g of y. Domain of g of y என்னது? That is, we need to find the domain of square root of y by 1 minus y. So y divided by, easy இருக்குல, போக போக y divided by 1 minus y has to be greater than or equal to 0. y should not be equal to 1. ஏன்னா y க்கு 1 கொடுத்தீங்க அப்படின்னா டினாமினேட்டரும் போயிடும், 0வா போயிடும். So அப்போ 1 minus y by 1 minus y has to be greater than or equal to 0. ஈஸியா இப்போ என்ன போட்டிருக்கோம்ல, we can give all the values. If I give 0, you will have 0 by 1 minus 0. Correct? So we can give 0. I cannot give 1. If I give 1, so இந்த இப்போ 2 கொடுத்தீங்கன்னா என்ன ஆயிடும்? 2 by 1 minus 2 நெகட்டிவா போயிடும். ஸோ இந்த ரீஜியன்ல இதுதான் அது domain for g of y. Therefore range of f is nothing but we can give 0 to 1. This has to be greater than or equal to 0. ஓகேவா? அப்போ 1 கொடுக்கும்போது என்ன ஆயிடும்? 1 by 1 minus 1 ஆயிடும், which is undefined. So we cannot give 1, we can give 0. If I give number greater than 1, it will be negative. Therefore range of this domain of this is nothing but range of f. So it is closed interval 0 to 1. சூப்பரா? ஸோ அந்த சம் போட்டோம்ல. நெக்ஸ்ட் சம் we will going to continue. முடிக்க மாட்டேன், உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகி போகிற வரைக்கும் போட்டே இருப்பேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ஸ்டேட் போர்ட் புக்கில் இந்த ப்ராப்ளம்லாம் ஒன்று கூட இல்லையே சார், நான் எல்லாம் படித்து என்ன ஆக போகிறேன், எனக்கு தேவை 100க்கு 100 எடுக்கணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? நம்ம கான்செப்டை படித்து சூப்பராக போட்டு நம்மளை மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும், அதுதான் என்னோட எய்மு. ஓகேவா? மொத்தமே 3 ப்ராப்ளம் தான் இருக்குது ஸ்டேட் போர்ட் புக்கில். நம்ம we are going to solve 50 to 60 ப்ராப்ளம்ஸ். அந்த 3 ப்ராப்ளம் என்ன சார் சொல்லுங்கள் சார், அது நான் ப்ராப்ளம் போடும்போது சொல்கிறேன். பாருங்கப்பா, இந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்குது அப்படின்னு தான் 3 ப்ராப்ளம் சொல்லுவேன். ஏன்னா 3 ப்ராப்ளம் தான் உங்கள் புக்கில் இருக்குது. ஓகேவா? அதை நான் வந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் 5ன்னு நினைக்கிறேன். ஓகேவா? எக்ஸைஸ் ஃபார்மோட சேர்த்து 5 ப்ராப்ளம் இருக்குது எக்ஸைஸோட சேர்த்து. அந்த 5 என்னதுன்றதை நான் வந்து சம் போடும்போது சொல்லுவேன். தம்பி இங்கே பாருங்கப்பா, இது உங்கள் புக்கில் இருக்குது அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமில் கேட்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். குட் பை, தேங்க்யூ.